Welcome to TN Science World. Today we see the topic in 10th Standard Science Unit 7, Atoms and Molecules. முந்தைய பகுதியிலே ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகுல்ஸ் என்ற பாடத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில பாடக்கருத்துக்களை பார்த்தோம். இரண்டாவது பகுதியாக மீதம் இருக்கக்கூடிய பகுதியை நாம் இன்று காண இருக்கின்றோம். At first, the difference between the atoms and molecules. அணுக்களும் மூலக்கூறுகளுக்கும் இடையேயான வேறுபாடு. Even though atoms are basic components of molecule, they differ many aspects when compared to the molecule. அணுக்கள் மூலக்கூறுகளிடையே அடிப்படை துகள்களாக இருந்த போதிலும் கூட இவை இரண்டும் பல பண்புகளிலே வேறுபடுகின்றன. அவை அட்டவணை ஒன்று உங்களுக்காக கொடுக்கப்பட்டுள்ளது. அந்த அட்டவணையை பற்றி நாம் பார்க்க இருக்கிறோம். An atom is the smallest particle of an element. அணு என்பது ஒரு தனிமத்தினுடைய மிகச்சிறிய பகுதி. ஆனால் மூலக்கூறு என்பது தனிமம் அல்லது சேர்மத்தினுடைய மிகச்சிறிய பகுதியே மூலக்கூறு. A molecule is the smallest particle of an element or compound. Atom does not exist a free state except a noble gas. மந்த வாயுக்களை தவிர ஏனைய அணுக்கள் தனித்த நிலையில் இருப்பதில்லை. மூலக்கூறுகளே தனித்த நிலையில் இருக்கும். Molecules are exists in a free state except some noble gas. Other atoms are highly reactive. மந்த வாயுக்களை தவிர ஏனைய வாயுக்கள் வினைத்திறன் மிக்கவை, ஆனால் மூலக்கூறுகள் வினைத்திறன் குறைந்தவை அப்படிங்கிறாங்க. மாலிகுல்ஸ் ஆர் லெஸ் ரியாக்டிவ். ஆட்டம் டஸ் நாட் ஹாவ் என் கெமிக்கல் பாண்ட். அணுக்கள் வேதி பிணைப்புகள் இல்லை, மூலக்கூறுகள் வேதி பிணைப்புகள் உள்ளன. ஆட்டம்ஸ் இன் எ மாலிகுலர்ஸ் ஆர் ஹெல்டு பை எ கெமிக்கல் பாண்ட். இதுதான் அணுக்களுக்கும் மூலக்கூறுகளுக்கும் இடையே உள்ள வேறுபாடு. நெக்ஸ்ட் தென் வி வில் சி த மோல் கான்செப்ட். மோல் கருத்து என்ன என்பதை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஃபார் வி டிஸ்கஸ்டு about the matters in terms of individual atoms and molecules. Atom mass, atomic mass unit provide in a relative scale for masses of elements. Since the atom have such small masses, no usable scale can be devised the weight in the calibrated unit of atom mass unit. என்ன சொல்ல வர்றாங்கன்னா, மோல் கருத்து என்பதை நமக்கு இதுக்குன்னு தனியாக ஒரு அளவீடுகளை கொண்டு அளக்கக்கூடிய முறை என்பது கிடையாது. நமக்கு தெரிந்த பழைய அளவீட்டு முறையிலே இருந்து அதை கம்பேர் பண்ணி கொண்டு வரது தான் மோல் கான்செப்ட் அப்படிங்கிறாங்க, மோல் கருத்துங்கிறாங்க. இப்போ ஒரு ஜோடி அப்படின்னா 2 உருப்படி நம்ம சொல்கிறோம், ஒரு டஜன்னா 12 உருப்படிகள் அப்படின்னு சொல்கிறோம். அதை இந்த மாதிரி all are familiar units, chemical measure atoms of molecules in mole. அதே போல தான் பார்த்திங்கன்னா அணுக்கள் மற்றும் மூலக்கூறுகளை குறிப்பிடுவதற்கு ஒரு அலகு தேவைப்பட்டது. எனவே தான் வேதியியலே அணுக்களையும் மூலக்கூறுகளையும் அளவிடுவதற்கு மோல் என்ற ஒரு அலகை நாம் பயன்படுத்துகிறோம். மோல் என்ற சொல் துகள்களுடைய எண்ணிக்கை மட்டுமே குறிப்பிடுகிறது. You can now understand that mole denotes the number of particles. அதில் இருக்கக்கூடிய பொருள்கள் மூலக்கூறுகளுடைய எண்ணிக்கையை மட்டுமே குறிக்கிறது. In SI unit, the mole is the amount of substance that contains as many elementary entities, atoms and molecules or other particles. As there are atoms are exactly 12 gram or 0.01 kilogram, 2 kilogram of carbon 12 isotopes, the actual mass of the atom 12 gram of carbon 12 is determined experimentally. SI அளவீட்டு முறையிலே ஒரு மோல் என்பது கார்பன் 12 அல்லது கார்பன் 12 கிராம் 0.012 கிலோகிராம் நிறையில் உள்ள அணுக்களுடைய எண்ணிக்கையை சமமான அடிப்படை துகள்களை கொண்ட பிற பொருள்களுடைய அளவு தான் இங்கே எஸ்சி அளவீட்டு முறையில் நம்ம அதை தான் எடுத்துக்கிட்டு சொல்கிறோம். அப்படி இல்லைன்னா அவகாட்ரோ நம்பர், இத்தாலியன் சயின்டிஸ்ட் அவகாட்ரோ நம்பர் கண்டுபிடித்த அவருடைய நம்பரை கூட ஒரு மோல் அப்படின்னு சொல்லலாம். 1 mole is equal to 6.023 × 10^23 அப்படின்னு அவர் கண்டுபிடித்த அவகாட்ரோ நம்பர் கூட இந்த ஒரு மோலுக்கு ஈக்குவல் தான். இப்போ சப்போஸ் 5 மோல் ஆக்சிஜன் மூலக்கூறு அப்படின்னு சொன்னோம்னா 5 × 6.023 × 10^23 இருந்ததுன்னா அது அந்த ஆக்சிஜனுடைய மோல் எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி ஈஸியாக சொல்லலாம் மொத்தமாக இருக்குது அப்படின்ட்டு. அடுத்தது மோல் கான்செப்ட். மோல் தத்துவம்னா என்ன அப்படின்னாச்சுன்னா, த ஸ்டடி ஆஃப் கலெக்ஷன் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் யூஸிங் த மோல் ஆஸ் த கவுண்டிங் யூனிட் in order to expect the mass and the volume of the particle per unit. அதுதான் the study of collection of a particle by using the mole as counting unit in order to express the mass of the volume of such unit particle of bulk matter is known as the mole concept. மோல் என்பதனை எண்ணிக்கை அலகாக பயன்படுத்த மூலக்கூறு நிறை மற்றும் பருமனை கணக்கிடும் முறையே.
நிறை மற்றும் பருமனை கணக்கிடும் முறையே மோல் தத்துவமாகும். அப்போ எப்படி சொல்லலாதுன்னா, நம்பர் ஆஃப் மோல்ஸ் இன் மாலிகுல்ஸ், நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் ஆட்டம்ஸ், நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் கேஸ் இன் STP 22.4 லிட்டர்ஸ், நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் அயான்ஸ், இது எல்லாத்தையுமே வந்து இதிலேருந்து கண்டுபிடிக்கலாம். அயனிகளுடைய மோல்களுடைய எண்ணிக்கை இது எல்லாத்தையுமே எதுலேருந்து சொல்கிறோம் அப்படின்னாக்கா, இன் STPயில் சொல்கிறோம். ஸ்டாண்டர்டு டெம்பரேச்சர் ப்ரெஷரில் இதை வந்து பொதுவாக சொல்லிகிட்ருக்கோம். நம்ம மோல் கான்செப்ட் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. த ஸ்டடி ஆஃப் த கலெக்ஷன் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் பை யூஸிங் த மோல் ஆஸ் த கவுண்டிங் யூனிட் இன் ஆர்டர் டு எக்ஸ்பிரஸ் த மாஸ் அண்ட் வால்யூம் ஆஃப் சச் யூனிட் ஆஃப் பார்ட்டிக்கல். அதுதான் நிறையும் கன அளவையும் வைத்து சொல்லக்கூடிய ஒரு அளவு மோல் கான்செப்ட் தத்துவம். மூலக்கூறு நிறை மற்றும் பருமனை கணக்கிடும் முறையே மோல் தத்துவம்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த மோல் கான்செப்டை எதை டிபெண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படின்னாச்சுன்னா, நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் மாலிகுல்ஸ், நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் ஆட்டம்ஸ், நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் ஏ கேஸ். அப்போ கேஸ்ன்னு சொல்லும் போது ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர் ப்ரெஷர்னு சொல்லுவாங்க. திட்ட வெப்ப அழுத்த நிலை அப்படின்ட்டு 22.4 லிட்டர். இது அடிக்கடி ஒரு மார்க் கேள்வியில் வந்து கேட்கக்கூடிய ஒரு கேள்வி. இது நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் அயான்ஸ், அயனிகளுடைய மோல்களுடைய எண்ணிக்கை. அடுத்தது, ஒரு அணுவினுடைய மோல் அப்படிங்கிறத எப்படி சொல்லணும், மோல் ஆஃப் ஆட்டம்ஸ் எப்படி சொல்லுவாங்க அப்படின்னாச்சுன்னா, ஒரு மோல் ஆஃப் ஆட்டம் அண்ட் எலிமெண்ட் கண்டென்ட் 6.023 ஆட்டம்ஸ் இஸ் ஈக்குவல் டு த இட்ஸ் கிராம் ஆஃப் அட்டாமிக் மாஸ். அப்போ இப்போ 1 மோல் ஆஃப் ஆக்சிஜன் சொல்லணும். ஆக்சிஜனுடைய அணுநிறை 16. அப்போ 16 × 6.023 சொல்லிட வேண்டியதான். அடுத்து மோல் ஆஃப் மாலிகுல்ஸ், 1 மோல் ஆஃப் மேட்டர் கண்டென்ட் 6.023 × 10³ மாலிகுல்ஸ் அண்ட் இட் இஸ் ஈக்குவல் டு கிராம் மாலிகுலர் மாஸ். ஒரு மோல் மூலக்கூறு என்பது 6.023 × 10³ மூலக்கூறுகளை கொண்டது. இது அந்த மூலக்கூறுடைய கிராம் மூலக்கூறு நிறைக்கு சமமாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், 1 mole of oxygen contains 6.023 molecules of oxygen. Its gram molecular mass is 32 கிராம் அப்படின்னு சொல்லி பேர். ஆக்சிஜன் மூலக்கூறுகளை கொண்டது, அதன் கிராம் மூலக்கூறு நிறை 32. ஏன்னா ஆக்சிஜனுடைய வந்து 16, 12 O2 அப்படின்னு போடும்போது 16 × 2 32 கிராம்னு சொல்கிறோம். அடுத்த மோலார் வால்யூம், 1 mole of any gas occupies 22 liter or 22,400 milli at STP. This volume is called as molar volume. திட்டவெப்ப அழுத்த நிலையில் ஒரு மோல் வாயுவானது 22.4 லிட்டர் அல்லது 22,400 மில்லி பருமனை ஆக்கிரமிக்கும். இது மோலார் பருமன் எனவும் அழைக்கப்படுகிறது. அடுத்தது, மோல்களுடைய எண்ணிக்கையை கணக்கிடக்கூடிய பல்வேறு முறைகள் என்ன அப்படிங்கிறத இங்கே உங்களுக்கு நமக்கு அழகாக கொடுத்துருக்காங்க. நம்பர் ஆஃப் மோல்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு 4 ஃபார்முலா இருக்குது. மாஸ் பர் அட்டாமிக் மாஸ், மாஸ் பர் மாலிகுலர் மாஸ், நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் பர் 6.023 அவகாட்ரோ நம்பர், நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் பார் அவகாட்ரோ நம்பர். இந்த 4 கான்செப்ட் 4 சூத்திரத்தை பயன்படுத்தி நம்ம அழகாக வந்து மோல்களுடைய எண்ணிக்கையை வந்து எளிதாக கண்டுபிடிக்கலாம். இந்த மோல்களுடைய எண்ணிக்கையை கண்டுபிடிப்பதற்கு உண்டான கணக்கீடுகளை நம்ம முன்னரே ஆல்ரெடி வி கிவ் த டி அண்ட் சயின்ஸ் வேர்ல்டு யூடியூப் வீடியோ. அடுத்து பர்சன்ட் ஆஃப் காம்போசிஷன்னா, so far we were dealing with a number of entitles present in a given substance, but many items the information regarding the percentage of particular element present in a compound is required. இதுவரை கொடுக்கப்பட்டுள்ள பருப்பொருள்களில் உள்ள துகள்களுடைய எண்ணிக்கையை பற்றி படித்தோம். ஆனால் பெரும்பாலான நேரங்களில் சேர்மங்கள் உள்ள குறிப்பிட்ட தனிமங்களுடைய சதவிகித இயைபு எவ்வளவு அப்படின்னு சதவிகித இயைபு தேவைப்படுது. த பர்சன்டேஜ் ஆஃப் காம்போசிஷன் ஆஃப் எ காம்பவுண்ட் ரெப்ரசன்ட்ஸ் த மாஸ் ஆஃப் ஈச் எலிமெண்ட் பிரசன்ட் இன் 100 கிராம் ஆஃப் காம்பவுண்ட். சேர்மங்களுடைய சதவிகித இயைபு என்பது 100 கிராம் சேர்மத்திலே உள்ள ஒவ்வொரு தனிமத்தினுடைய நிறையை குறிப்பதாகும். உதாரணமாக, நீரில் உள்ள ஹைட்ரஜன் மற்றும் ஆக்சிஜனுடைய சதவீத இயல்பை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு வந்து ஒரு உதாரணம் ஒன்று கொடுத்து வச்சுருக்கிறாங்க. சேர்மத்தில் உள்ள ஒரு குறிப்பிட்ட தனிமத்தினுடைய நிறை டிவைடட் பை சேர்மத்தினுடைய மூலக்கூறு நிறை இன்ட்டு 100. த எக்ஸாம்பிள் ஆஃப் H2O இட் கேன் பி கால்குலேட்டட் யூஸிங் த மாஸ் பர் பர்சன்டேஜ் ஆஃப் எலிமெண்ட் மாஸ் ஆஃப் த எலிமெண்ட் இன் த காம்பவுண்ட் பை மோலார் மாஸ் ஆஃப் த காம்பவுண்ட் இன்ட்டு 100 அப்படின்ட்டு. நீர் மூலக்கூறு நிறை H2O 2 × 1 + 16. ஆக்சிஜனுக்கு வந்து 16, ஹைட்ரஜனுக்கு 1, அப்போ 2 16 2 18 ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அப்போ சதவீத இயல்பு என்ன அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, அதனுடைய மாஸ் ஆஃப் த எலிமெண்ட் இந்த காம்பவுண்ட் வந்து 2/18 × 100 = 11.11%.
அப்போ ஹைட்ரஜனுடைய கண்டுபிடிச்சாச்சு, ஆக்சிஜனை கண்டுபிடிக்கணும். ஆக்சிஜனுடைய அளவு வந்து பார்த்திங்கன்னா 16. அப்போ 16/18 × 100ன்னா 88.89. அப்போ நீரிலே ஆக்சிஜனுடைய சதவீத இயல்பு 88.89. ஹைட்ரஜனுடைய சதவீத இயல்பு வந்து பார்த்திங்கன்னா 11.11. இப்போ இதை சார்ந்த சதவிகித கணக்குகள் உங்களுக்கு ஒன்று கொடுத்துருக்காங்க. அதை ஈஸியாக நம்ம வந்து முடிச்சிடலாம். அடுத்தது வந்து அவகாட்ரோ ஹைப்போதசிஸ். அவகாட்ரோனுடைய கருதுகோள் என்ன? In 1811, Avogadro formed the hypothesis based on the relationship between the number of molecules present in equal volumes of gases in different conditions. அவகாட்ரோ வந்து அறிவியல் அறிஞர் மூலக்கூறுடைய எண்ணிக்கைக்கும் மற்றும் பருமனுக்கும் இடையேயான தொடர்பினை வெவ்வேறு சூழ்நிலைகளில் கண்டறிந்து அவருடைய கருதுகோள் வெளியிட்டார். அவருடைய கருதுகோள் குறித்தபடி பார்த்தீங்கன்னா, மாறா வெப்ப அழுத்த நிலை அவகாட்ரோ ஸ்டேட்ஸ் தட் த ஈக்குவல் வால்யூம் of all gases under similar condition, the temperature and pressure contains equal number of molecules. மாறா வெப்பம் மற்றும் அழுத்த நிலையிலே சம பருமனுள்ள வாயுக்கள் அனைத்தும் சம அளவுள்ள எண்ணிக்கையிலான மூலக்கூறுகளை கொண்டிருக்கும் அப்படிங்கிறது தான். It follows that the volume of any given gas must be proportional to the number of molecules, that is V is the volume and N is the number of molecule. Therefore V is directly proportional to N. V is equal to constant into N. இதை தான் வந்து அவகாட்ரோனுடைய கருதுகோளாக நமக்கு கொடுத்துருக்காங்க. அப்போ V is equal to மாறிலி into N. ஆகவே 1 லிட்டர் ஹைட்ரஜனில் ஒரு மூலக்கூறுடைய எண்ணிக்கை 1 லிட்டர் ஆக்சிஜனில் உள்ள ஒரு மூலக்கூறுடைய எண்ணிக்கை சமமாக இருக்கும் அப்படிங்கிறது தான். The 1 liter of hydrogen contains the same number of molecules, and in 1 liter of oxygen, that is the volume of gas, is directly proportional to the number of molecules of the gas. இதனுடைய எக்ஸ்பிளனேஷன் எப்படி கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, let us consider the reaction between the hydrogen and chlorine to form as the hydrogen chlorine gas, HClன்னு சொல்லியிருக்கிறோம். இப்போ வந்து இதில் ஹைட்ரஜன் வந்து H2 வந்து கேஸ் ஆகும், குளோரின் வந்து கேஸ் ஆகும் இருக்குது. இப்போ 2HCl அப்படின்னு சொல்லி மாறுது. அப்போ H2ங்கிறது ஒரு வேல்யூம், குளோரின்ங்கிறது ஒரு வேல்யூம். இது ரெண்டும் சேர்த்துனா 2 வேல்யூம்ஸ்னு அர்த்தம். அக்கார்டிங் டு அவகாட்ரோஸ் லா, one volume of any gases occupied by n number of molecules, n molecules plus n molecules equal to 2n molecules. அப்போ n is equal to 1. Then 1 molecules plus 1 molecules equal to 2 molecules. அப்போ half molecules plus half molecules equal to 1 molecules. n மூலக்கூறு இருந்தால் 2n மூலக்கூறு, ஒரு மூலக்கூறு இருந்தால் 2 மூலக்கூறு, அரை மூலக்கூறு இருந்தால் 1 மூலக்கூறு. 1 moles of hydrogen chloride gas is made up of half molecule of hydrogen and half molecules of chlorine. Hence the molecules can be subdivided. The law is an agreement with Dalton's atomic theory. இது எங்கே வருது அப்படின்னாச்சுன்னா, இதன் மூலம் மூலக்கூறுகளை பிரிக்க முடியும் என்பது தெளிவாக தெரிகிறது. இது டால்டனுடைய அணுக்கொள்கையை ஒத்திருக்கிறது அப்படிங்கிறதோட முடிக்கிறாங்க. அடுத்தது அப்ளிகேஷன் ஆஃப் அவகாட்ரோ விதியினுடைய பயன்பாடு என்ன சொல்லுது அப்படின்னாச்சுன்னா, இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கேள்வியும் கூட. இட் எக்ஸ்பிளைன்ஸ் த கே-லுசாக் லா. கே-லுசாக்கினுடைய விதியை விவரிக்கிறது. இட் ஹெல்ப்ஸ் இன் த டிட்டர்மினேஷன் ஆஃப் அட்டாமிசிட்டி ஆஃப் த கேஸஸ். வாயுக்களுடைய அணுக்கட்டு எண்ணை கணக்கிட உதவுகிறது. மாலிகுலர் ஃபார்முலா ஆஃப் கேஸஸ் கேன் பி டெரைவ்டு யூசிங் அவகாட்ரோ லா. அவகாட்ரோ விதியினை பயன்படுத்தி வாயுக்களுடைய மூலக்கூறு வாய்ப்பாட்டை கணக்கிடலாம். It determined the relation between the molecular mass and vapor density. மூலக்கூறு நிறைக்கும் ஆவி அடர்த்திக்கும் இடையே உள்ள தொடர்பை வருவிக்க உதவுகிறது. இந்த மூலக்கூறு நிறைக்கும் வாயு அடர்த்திக்கும் இடையே உள்ள தொடர்பு என்பது அடிக்கடி எக்ஸாமில் கேட்கக்கூடிய ஒரு பிக் கொஸ்டின்ஸ். It helps to determine the gram molar volume of the all gases, that is 22 liter at STP. அனைத்து வாயுக்களுடைய கிராம் மோலார் பருமனை 22.4 லிட்டர் திட்ட வெப்ப அழுத்த நிலையிலே கணக்கிடுவதற்கு பயன்படுத்தப்படுகிறது. These are the application of Avogadro's law. Then relationship between the vapor density and relative molecular mass. ஆவி அடர்த்திக்கும் ஒப்பு மூலக்கூறு நிறைக்கும் இடையே உள்ள தொடர்பு. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒப்பு மூலக்கூறு நிறை அப்படிங்கிற முதல்ல இருக்கக்கூடிய ஹைட்ரஜனுடைய அளவீடு. The relative molecular mass of the gas vapor is the ratio between the mass of one molecule of the gas or vapor to mass of one atom of hydrogen. ஒரு வாயு அல்லது ஆவியினுடைய ஒப்பு மூலக்கூறு நிறை என்பது என்னென்ன, ஒரு மூலக்கூறு வாயு அல்லது ஆவியின் நிறைக்கும் ஒரு ஹைட்ரஜன் அணுவினுடைய நிறைக்கும் இடையே உள்ள தொடர்பு. எதோட கம்பேர் பண்ணுறாங்க எல்லாமே அப்படின்னாச்சுன்னா ஹைட்ரஜன் அணுவினுடைய நிறையோட கம்பேர் பண்ணுறாங்க. அடுத்து வேப்பர் டென்சிட்டி, ஆவி அடர்த்தி. வேப்பர் டென்சிட்டி இஸ் த ரேஷியோ ஆஃப் த மாஸ் ஆஃப் certain வால்யூம் ஆஃப் கேஸ் ஆர் வேப்பர் to mass of an equal volume of hydrogen measured under the same condition of temperature and pressure.
மாறா வெப்ப அழுத்த நிலையில் ஒரு குறிப்பிட்ட பருமனுள்ள வாயு அல்லது ஆவினுடைய நிறைக்கும் அதே பருமனுள்ள ஹைட்ரஜன் அணுவினுடைய நிறைக்கும் உள்ள விகிதமாகும். எல்லாத்தையுமே எதோட கணக்கு கம்பேர் பண்ணுறாங்கன்னா ஹைட்ரஜனோட தான் கம்பேர் பண்ணுறாங்க. அப்போ ஆவி அடர்த்தி வேப்பர் டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு மாஸ் ஆஃப் த கிவன் வால்யூம் ஆஃப் கேஸ் ஆர் ஏ வேப்பர் ஆஃப் எஸ்டிபி மாஸ் ஆஃப் த சேம் வால்யூம் ஆஃப் ஹைட்ரஜன். அக்கார்டிங் டு அவகாட்ரோ லா, ஈக்குவல் வால்யூம் ஆஃப் கேஸஸ் கண்டென்ட்ஸ் ஈக்குவல் நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ். அவகாட்ரோ விதியின்படி சம பருமனுள்ள வாயுக்கள் அனைத்தும் சம எண்ணிக்கையில் உள்ள மூலக்கூறுகளை கொண்டிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. லெட் த நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் இன் ஒன் வால்யூம்ஸ் ஈக்குவல் டு என். அப்படின்னா ஒரு பருமனுள்ள வாயுவிலே என் எண்ணிக்கையுள்ள மூலக்கூறுகள் உள்ளதாக கொண்டால் வேப்பர் டென்சிட்டி ஆவி அடர்த்தி திட்ட வெப்ப அழுத்த நிலையில் மாஸ் ஆஃப் என் மாலிகுல்ஸ் ஆஃப் த கேஸ் ஆர் எ வேப்பர் அட் எஸ்டிபி டிவைடட் பை மாஸ் ஆஃப் என் மாலிகுல்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன். என் மூலக்கூறு வாயுவில் ஆவினுடைய நிறை டிவைடட் பை என் மூலக்கூறுள்ள ஹைட்ரஜன் அணுவினுடைய நிறை n ஈக்குவல் டு 1 என எடுத்துக்கொண்டால் ஆவி அடர்த்தி வேப்பர் டென்சிட்டி ஈக்குவல் டு மாஸ் ஆஃப் ஒன் மாலிகுல் ஆஃப் கேஸ் வேப்பர் அட் எஸ்டிபி மாஸ் ஆஃப் ஒன் மாலிகுல் ஆஃப் ஹைட்ரஜன். ஹவவர் சின்ஸ் ஹைட்ரஜன் இஸ் எ டயட்டாமிக், ஹைட்ரஜன் என்பது இரு அணு மூலக்கூறு அப்படின்றது நமக்கு தெரியும். அப்போ வேப்பர் டென்சிட்டி ஆவி அடர்த்தி ஈக்குவல் டு மாஸ் ஆஃப் ஒன் மாலிகுல்ஸ் ஆஃப் கேஸ் வேப்பர் அட் எஸ்டிபி மாஸ் ஆஃப் 2 ஆட்டம் ஆஃப் ஹைட்ரஜன். ஏன் 2 சொல்கிறோம்னா டயட்டாமிக் மாலிகுலுங்கிறதுனால. When you compare the formula of vapor density with relative molecular mass, they can be represented as. அங்கே வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னாச்சுன்னா, இதை வந்து நம்ம ஹைட்ரஜன் அணு ஈரணு மூலக்கூறு, அதனால் நம்ம எப்படி இருக்கும், நம்ம ஆவி அடர்த்தி மூலக்கூறு நிறையோடு தொடர்புபடுத்தணும் அப்படின்னாச்சுன்னா வேப்பர் டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு மாஸ் ஆஃப் ஒன் மாலிகுல் ஆஃப் கேஸ் ஆர் வேப்பர் ஆஃப் எஸ்டிபி டிவைடட் பை 2 இன்ட்டு மாஸ் ஆஃப் ஒன் ஆட்டம் ஆஃப் ஹைட்ரஜன். ஏன்னா 2 ஹைட்ரஜன் ஆட்டம் சொல்லிட்டோம், இங்கே 2 இன்ட்டு ஹைட்ரஜன் அணுவினுடைய நிறை அப்படின்னு சொல்லலாம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒப்பு மூலக்கூறு நிறை என்பது ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸ் ஆஃப் ஹைட்ரஜன் ஸ்கேல் இஸ் ஈக்குவல் டு மாஸ் ஆஃப் ஒன் மாலிகுலர் ஆஃப் கேஸ் ஆஃப் வேப்பர் அட் எஸ்டிபி மாஸ் ஆஃப் ஒன் atom of hydrogen. You can therefore substitute the above equation. The equation arrives the following formula: vapor density is equal to relative molecular mass by 2. Now cross multiplication, you have 2 into vapor density is equal to relative mass of a gas அப்படின்னு அர்த்தம். குறுக்கு பெருக்கலின் வாயிலாக 2 இன்ட்டு ஆவி அடர்த்தி is equal to வாயுவின்ட்டு ஆவினுடைய ஒப்பு மூலக்கூறு நிறை என்று இதை நாம் சொல்லலாம். ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸ் ஈக்குவல் டு 2 இன்ட்டு வேப்பர் டென்சிட்டி. இதோடு வந்து இந்த பாடத்தில் இருக்கக்கூடிய முழு பாடப்பகுதிகளும் நிறைவடைகிறது. இதில் வந்து சால்வ்டு ப்ராப்ளம் கொஞ்சம் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. சால்வ்டு ப்ராப்ளத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கால்குலேஷன் த மோலார் மாஸ், இது வந்து ஈஸியாக நம்ம கணக்கிடக்கூடியது தான். ஹைட்ரஜனுக்கு வந்து 1, ஆக்சிஜனுக்கு 16, அப்போ H2O 1 இன்ட்டு 16 அப்படின்னு சொல்லலாம். CO2 கொடுத்துருக்குறாங்க. CO2 வந்து பார்த்தீங்கன்னா கார்பனுக்கு வந்து 12, ஆக்சிஜனுக்கு 16, O2 16 இன்ட்டு 2 32, கார்பனுக்கு 12, 32 12 44 கிராம். அடுத்து Ca3PO4 ட்வைஸ் கொடுத்துருக்காங்க. Caவுக்கு 40, Pக்கு 30, பாஸ்பரஸ்க்கு 30, ஆக்சிஜனுக்கு 16 கிராம். மோலார் மாஸ் எவ்வளோ வருது அப்படின்னா Ca2 2 சார் 40 இன்ட்டு 2 40 இன்ட்டு 3 Ca3 அப்போ வந்து 120. அப்புறம் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 30 PO3, பிக்கு வந்து 30, ஓவுக்கு வந்து PO4 ட்வைஸ். ஆக்சிஜனுக்கு வந்து 16 இன்ட்டு 4 94 இன்ட்டு 2 120 ப்ளஸ் 188 கிராம். மோலார் மாஸ் எவ்வளோ அப்படின்னாச்சுன்னா 308 கிராம் அப்படிங்கிறது. அடிக்கடி இந்த மாதிரி சின்ன சின்ன கேள்விகள் வந்து 2 மார்க்லையும் 3 மார்க்கில் கேட்கறதுக்கு வாய்ப்பு உண்டு. அடுத்து Ca3PO4 ட்வைஸ் வந்து இங்கே நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம், கிட்டத்தட்ட 308 கிராம் அப்படின்ட்டு. அடுத்து கால்குலேஷன் பேஸ்டு ஆன் த நம்பர் ஆஃப் மோல்ஸ் இந்த மாஸ் ஆஃப் த வேல்யூம். நம்பர் ஆஃப் மோல்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு 2-3 ஃபார்முலா இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபார்முலா நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஈக்குவல் டு மாஸ் ஆஃப் த எலிமெண்ட் டிவைடட் பை அட்டாமிக் மாஸ் ஆஃப் த எலிமெண்ட். இங்கே அவங்களே கொடுத்துருக்காங்க 46 கிராம் மோலு. சோடியத்தினுடைய அட்டாமிக் மாஸ் வந்து பார்த்திங்கன்னா 23, அப்போ 46/23 2 மோல் ஆஃப் சோடியம் ஈஸியாக சொல்லிடலாம். 5.6 லிட்டர் ஆஃப் ஹைட்ரஜன் இன் எஸ்டிபி. நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் கிவன் வேல்யூம் ஆஃப் ஆக்சிஜன் அட் எஸ்டிபி மோலார் வால்யூம் ஆஃப் எஸ்டிபி. இங்கே வந்து 5.6 கொடுத்துருக்கு, இங்கே 22.4 லிட்டர் வகுத்தோம்னா 0.25 மோல் ஆஃப் ஆக்சிஜன். அடுத்த மோல்ஸ் கண்டுபிடிக்கிறது ஃபார்முலா நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் ஆஃப் அயான் பை அவகாட்ரா நம்பர். இங்கே வந்து கொடுத்துருக்காங்க 12.046 × 10^23, அவகாட்ரா நம்பர் 6.023 × 10^23. போடும்போது பார்த்தீங்கன்னா 2 மோல், இங்கே மேலே 12 கீழே 6, 2 மோல் ஆஃப் அயான். கால்குலேட் த மோல் ஃப்ரம் மாஸ் ஃப்ரம் மோல்.
நிறைய மோல்லேருந்து கண்டுபிடிக்கிறதுக்கு தனியாக ஃபார்முலா இருக்குது. நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஈக்குவல் டு மாஸ் ஆஃப் அலுமினியம் பை அட்டாமிக் மாஸ் ஆஃப் அலுமினியம். மாஸ் எவ்வளோ அப்படின்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ் இன்ட்டு அட்டாமிக் மாஸ். அலுமினியத்தினுடைய வந்து 0.3 × 27 8.1 கிராம் அப்படிங்கிறத ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். அதற்கு அடுத்தபடியாக 2.2 லிட்டர் ஆஃப் சல்ஃபர் டை ஆக்சைடு கேஸ் அட் எஸ்டிபி. இதை கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா சல்ஃபர் டை ஆக்சைடு அட் எஸ்டிபி மோலார் வால்யூம் ஆஃப் SO2 அட் எஸ்டிபி 2.24 / 22.4 = 0.1 மோல். நம்பர் ஆஃப் மோல்ஸ் இதில் கண்டுபிடிக்கணும். மாஸ் பர் மாலிகுலர் மாஸ் நம்ம ஃபஸ்ட்டு வந்து இதில் என்ன மாஸ்ன்றதை கண்டுபிடிச்சிருக்கிறோம். 0.1 × 64. அப்போ வந்து மாஸ் ஆஃப் சல்ஃபர் டை ஆக்சைடு 6.4 கிராம் அப்படிங்கிறது கண்டுபிடிச்சிடலாம். இதே போல் அடுத்து இருக்கக்கூடிய கணக்கு 1.51 × 10^23 மாலிகுல் மாஸ் ஆஃப் வாட்டர். இதை கண்டுபிடிக்கிறதுக்கு H2O = 18 நமக்கு ஏற்கனவே தெரியும். இப்போ நம்ம இங்கே 1.51 × 10^23 / 6.03 அவகாட்ரோ நம்பர் ஃபார்முலா. இதை கண்டுபிடிச்சி நம்பர் ஆஃப் மோல்ஸுக்கு அதுக்கப்புறம் மாஸ் பர் மாலிகுலர் மாஸ் கண்டுபிடிச்சோம்னா 4.5 கிராம் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாம். 5 × 10^23 மாலிகுல்ஸ் ஆஃப் குளுக்கோஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 180 அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. மாலிகுலர் மாஸ் இன்ட்டு நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் பை அவகாட்ரோ நம்பர் 180 × 5 × 10^23 / 6.023 × 10^23 = 149 in 0.43 கிராம் அப்படிங்கிறதையும் நம்ம எளிதாக கண்டுபிடிக்கலாம். இதே போல் 4th ரோமன் லெட்டரில் கால்குலேஷன் நிறையா கொடுத்துருக்காங்க. நம்பர் ஆஃப் மோல்ஸ் இன் CO2. அடுத்த கணக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் அட் AU. நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் அட் ஒரு நிமிஷம் நம்பர் ஆஃப் 4th ரோமன் லெட்டரில் ஃபஸ்ட்டு வந்து மோல்களுடைய எண்ணிக்கையை கொடுத்துருக்காங்க. பர்மன் பை மோலார் பர்மன் எவ்வளோ அப்படின்னு கண்டுபிடிக்கிறது. அதற்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா நம்ம 4th ரோமன் லெட்டரில் கால்குலேட் த நம்பர் ஆஃப் மோல்ஸ் இன் 11.2 லிட்டர் ஆஃப் CO2 அட் STP. நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் CO2 கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறமேட்டு அடுத்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணணும். நம்பர் ஆஃப் மோல்ஸ் இன்ட்டு அவகாட்ரோ நம்பரோட பெருக்கணும் அப்படின்னம்னாக்கா அதனுடைய எவ்வளோ மாலிகுல்ஸ் இருக்குது அப்படிங்கிறது ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அடுத்த ஃபார்முலா நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் ஆஃப் AU கண்டுபிடிக்கிறதுக்கு அதனுடைய A = 1/198 × 6.023 × 10^23. நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் அட் AU = 3.042 × 10^21 கிராம். கால்குலேட் த நம்பர் ஆஃப் மோல்ஸ் அட் 54 கிராம் ஆஃப் H2O. அதை கண்டுபிடிக்கிறது அடுத்தது. நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் அவகாட்ரோ நம்பர் டிவைடட் பை கிராம் மாலிகுலர் மாஸ். அதாவது அந்த மோல்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு இருக்கக்கூடிய ஃபார்முலா நமக்கு என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்களோ அதை பொறுத்து we can choose the formula. முதல்ல அந்த ஃபார்முலாவை கரெக்டாக சூஸ் பண்ண தெரியணும். அதுதான் இருக்கிறதுல ரொம்ப முக்கியமான விஷயம். கால்குலேட் த நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் இன் கார்பன் 5 moles ஆஃப் CO2. இப்போ 1 mole ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு கண்டென்ஸ் 2 moles ஆஃப் ஆக்சிஜன். 5 molesங்கிற போது என்ன ஆகும்? 5 × 2 10 moles ஆஃப் ஆக்சிஜன் ஆகி போயிடும். அப்போ நம்பர் ஆஃப் ஆட்டம் ஆஃப் ஆக்சிஜன் = நம்பர் ஆஃப் மோல் ஆஃப் ஆக்சிஜன் இன்ட்டு அவகாட்ரோ நம்பர். 10 × 6.023 வந்துன்னா 6.023 × 10^24 ஆட்டம் ஆஃப் ஆக்சிஜன். 1 moles ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு 1 moles ஆஃப் கார்பன். 5 moles ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு 5 moles ஆஃப் கார்பன். நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இன் கார்பன் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் கார்பன் இன்ட்டு அவகாட்ரோ நம்பர். அப்போ 5 × 6.023 × 10^23 அல்லது 3.011 × 10^24 ஆட்டம் ஆஃப் கார்பன். அடுத்தது கால்குலேஷன் பேஸ்ட் ஆன் த மோலார் வேல்யூத்தை பொறுத்து இருக்குது. கால்குலேஷன் பேஸ்ட் ஆன் த நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் பர் மாலிகுல். கால்குலேஷன் பேஸ்ட் ஆன் த நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஃப்ரம் த மாஸ் அண்ட் வேல்யூம். இந்த மாதிரி கால்குலேஷன் ஃப்ரம் த மாஸ் ஃப்ரம் மோலை கண்டுபிடிக்கிறதுக்கு நிறைய ஃபார்முலாஸ் இருக்குது. இந்த ஃபார்முலாஸ் எல்லாமே சூத்திரங்களும் அதற்குரிய கணக்குகளும் சொல்லிட்டு நம்ம ஏற்கனவே உங்களுக்கு வந்து TN சயின்ஸ் வேர்ல்டு காணொலியாக கொடுக்கப்பட்டிருக்குது. அதை வைத்து நம்ம வந்து we choose the correct formula. Number of moles of carbon dioxide given volume at STP by molar volume by STP. 2.5 மோல்னு கொடுத்துட்றாங்க. வால்யூம் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு at STP divided by 22.4. இப்போ வால்யூம் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு at STP 22.4 × 2.5 = 56 லிட்டர்ஸ் அப்படிங்கிறத எளிதாக கண்டுபிடிக்கலாம். 3.011 × 10^23 ஆஃப் அமோனியா. இதை கண்டுபிடிக்கிறதுக்கு உண்டான ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ் பை நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் பை அவகாட்ரோ நம்பர் 3.011 × 10^23 divided by 6.023 × 10^23 = 2 moles. அப்போ வேல்யூம் ஆக்குபைடு பை அமோனியா NH நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆர் மோலார் வால்யூம் 2 × 22.4
அப்போ 44.8 liters at STP. இங்கே வந்து 14 gram nitrogen gas, number of moles 14/22, 0.5 mole, volume occupied by N2 at STP, number of moles into molar volume 0.5 into 22.4 liters equal to 11.2 liters அப்படிங்கிறத நாம் இங்கே தெளிவாக வந்து கண்டுபிடிச்சிடலாம். அதற்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா கடைசியாக கால்குலேஷன் பேஸ்டு ஆன் த பர்சன்டேஜ் காம்போசிஷன், சதவிகித இயைபு கண்டுபிடிக்கிறது. இது ரொம்ப ஈஸியான ஒரு கணக்கும் கூட. கால்குலேட் த பர்சன்டேஜ் ஆஃப் எஸ் இன் H2SO4. இப்போ H2க்கு தெரியணும், எஸ்ஸுக்கு தெரியணும், O4க்கு தெரியணும். இப்போ முதல்ல வச்சு ஹைட்ரஜனுக்கு 1, சல்ஃபருக்கு 32, ஆக்சிஜனுக்கு 16 அப்படின்னு நமக்கு தெரியும். அப்போ 2 இன்ட்டு ஹைட்ரஜனு 32 இன்ட்டு 1 16 இன்ட்டு 4 எல்லாத்தையுமே போட்டோம். 98 கிராம் வந்துருச்சு. டோட்டலாக 98 வந்துருச்சு. இதில் வந்து சல்ஃபர்னுடைய சதவிகித ஏபு எப்படி கூட சல்ஃபர்னுடைய வெயிட் எவ்வளோ 32/98 இன்ட்டு 100 போட்டிங்கன்னா H2SO4ல் சல்ஃபர்னுடைய சதவிகித இயைபு 32.65 அப்படிங்கிறத எளிதாக நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். இந்த பாடத்தில் இருக்கக்கூடிய அவங்களாக கொடுத்துருக்கக்கூடிய சால்வ்டு ப்ராப்ளம் கொண்டு நாம் இப்போ இந்த உங்களுக்கு காணொலியாக கொடுத்துருக்கோம். பாடம் 7 Unit 7 atoms and molecules are completed. Then we will see the next video. Thank you so much. நன்றி, வணக்கம்.